தமிழ் மாதங்களில் 12வது மாதம் தான் இந்த பங்குனி. நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இது இரண்டும் இணையும் நாளை தான் பங்குனி உத்திரமாக நம்ம கொண்டாடுவோம். அந்த பங்குனி உத்திர திருநாளில் உங்களுடைய மகனோ அல்லது மகளோ திருமணத்திற்காக காத்திருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வழிபாட்டை அன்று செய்தோன்னா கெட்டி மேல சத்தம் வைகாசியில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கேட்கும். டும் 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 சத்தத்தோட கெட்டி மேளத்தை சந்தோஷமாக கொண்டாடலாம். உத்திர நட்சத்திரத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது அப்படிங்கிறடைய நம்மளுடைய அன்றாட வழக்கம். தெய்வ திருமணங்கள் கூட இந்த பங்குனி உத்திரத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்குது. சிவபெருமான் சக்திக்கும், ஸ்ரீராமர் சீதா பிராட்டிக்கும், முருகப்பெருமானுக்கும், தெய்வானைக்கும், ஆண்டாள் நாச்சியாருக்கும், ரங்க மன்னருக்கும், அகத்தியருக்கும், லோகவா முத்திரைக்கும், ரதிக்கும், மன்மதனுக்கும் இப்படி அனைத்து திருமணங்களும் பங்குனி உத்திரனன் நாளில் தான் நடந்தது அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் நம்ம விரதம் இருக்க வேண்டிய, வழிபாடு செய்ய வேண்டிய உன்னதமான விரதம் அப்படின்னு பார்த்தோன்னா கல்யாண வரம் அருளும் கல்யாண சுந்தர விரதம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பங்குனி உத்திர நாளில் கல்யாண சுந்தர விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்தோன்னா திருமணம் தடைப்படுபவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதோடு இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் அப்படிங்கிறது உண்மை. சிவபெருமான் அம்பாளை கரம் பிடித்த அந்த நாளில் பங்குனி உத்திர திருநாளில் இந்த திருமண கல்யாண சுந்தர விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான வரன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை.